டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்றைக்கு ஆட்டிசம் குழந்தைகளுக்கான ஆயுர்வேத சிகிச்சை முறைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். சில குழந்தைகளுக்கு ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் பாதிப்புகள் இருக்கும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, ஒரு வயசுக்கு மேலேயும் அவர்களை பெயர் சொல்லி கூப்பிட்ட பிறகும் அவர்கள் திரும்ப மாட்டார்கள், தன் பெயரை சொல்ல தெரியாது, மேலும் நம் கண்களை பார்த்து பேச மாட்டார்கள், தனியாகவே இருக்க விரும்புவார்கள். இப்படி பல அறிகுறிகள் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டரில் இருக்குது. இப்படி ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர்களுக்கு கூட்டு சிகிச்சை முறை தான் நல்ல பலனை கொடுக்கும். ஆயுர்வேதத்தில் இதுக்கு என்ன சிகிச்சை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னால் ஆயுர்வேதம் இதை எப்படி அணுகுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆயுர்வேதம் என்றைக்குமே வாதம், பித்தம், கஃபம் இந்த 3 தோஷங்களின் அடிப்படையில் தான் நம்ம மனசும் உடம்பும் இயங்குகிறது. எடுத்துக்காட்டாக மூளையின் செயல்திறன் அனைத்தும் நல்ல சீராக உள்ள வாதத்தினாலும், புத்தி கூர்மை பித்தத்தினாலும், நிலைத்தன்மை கபத்தினாலும் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன சிக்கல் ஏற்படுகிறதுனா, வாதத்தின் தன்மை மாறுபட்டு மனதளவில் மாறுபடுகிறது. இதற்காக தான் ஆயுர்வேதத்தில் ஒரு தாய் கருவுற்று இருக்கும் பொழுதே அந்த தாயின் கருவுறுதலில் 5வது மாதத்திலேயே மனசு அந்த குழந்தைக்கு செயல்பட ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புத்தி கூர்மை 6வது மாதத்திலேயே செயல்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே தான் ஒரு குழந்தை தாய் வயிற்றில் இருக்கும் பொழுதே குழந்தைகளுக்கான புத்தி வளர்ச்சிக்கும் மனசின் நிலையான தன்மைக்கு ஏற்ற சில மூலிகைகளையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு தாய் கருவுற்றிருக்கும் போதே அவங்களுக்கு நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டும். எப்படி இந்த ஆட்டிசம் பாதிப்பு ஏற்படுதுன்னா, பல தாய்மார்கள் இன்றைக்கு கருவுறுதலில் சிக்கல் ஏற்படுகிறது, அல்லது பரம்பரையாக சம் ஜெனட்டிக் பிரச்சனைகள் இருக்குது, அல்லது அவர்களின் மன அழுத்தத்தின் காரணமாக குழந்தைகளுக்கு ஆட்டிசம் பாதிப்பு வருவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரி, இதை நம்ம எப்படி சிகிச்சை செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். எப்பவுமே ஆயுர்வேதத்தில் சிகிச்சை செய்யும் பொழுது நம்மளுடைய அக்னி, அதாவது செரிமானத்துக்கு தான் முதல்ல சிகிச்சை செய்கிறோம். ஏன் அப்படின்னா, ஒரு உணவு நமக்கு நல்லா சாப்பிட்டு செரித்த பிறகு நல்ல வாதமாகவும் நல்ல பித்தமாகவும் நல்ல கபமாகவும் மாறுகிறது. இந்த வாதமும் பித்தமும் கபமும் தான் நம்ம உடம்புல இருக்கிற அனைத்து இயக்கங்களையும் சீராக செயல்படுகிறது. அதாவது அது உடல் இயக்கமாக இருந்தாலும் சரி, மூளை சார்ந்த இயக்கமாக இருந்தாலும் சரி. இந்த இடத்துல என்ன சிக்கல் வரும்? இந்த உணவு செரிமானத்தில் பிரச்சனை இருக்கும் பொழுது அந்த பிரச்சனையை நம்ம முதல்ல தீர்க்கணும். அப்போ இந்த ஆட்டிசம் குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்கும். அவர்களுடைய டைஜஷன் சரியாக இருக்காது, பால் பொருட்களை சரியாக செரிக்க முடியாது, ஏன் கோதுமை சார்ந்த பொருட்களை கூட அவங்களுக்கு செரிக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும்? பசியை சீராக்குவதற்காக நம்ம மூலிகை மருந்துகளை கொடுப்போம். சில குழந்தைங்களுக்கு அமிர்தோத்திரம் கொடுப்போம், சில குழந்தைங்களுக்கு ரஜன்யாதி சூர்ணம் கொடுப்போம், அல்லது திரிக்கட்டு சூர்ணம். அந்தந்த குழந்தையின் உடல் தன்மைக்கு ஏற்றவாறு பசியை தூண்டக்கூடிய சிகிச்சைகளை நம்ம முதல்ல செய்வோம். இப்படி தான் நம்ம வாதத்தை நம்ம சீர் செய்ய முடியும். இரண்டாவதாக பார்த்தோம்னா, அந்த பசியை சீர் செஞ்சதுக்கப்புறம் உடல் கழிவுகளை நீக்குகின்ற மென்மையான சிகிச்சைகளை பண்ணுவோம். அந்த குழந்தை உடலுக்கு ஏற்றவாறு பேதிக்கு கொடுக்க முடியும்னா பேதிக்கு கொடுப்போம், இல்லைனா மிதமான வயிறிலக்கம் அந்த மாதிரி நம்ம செய்வோம். இப்படி செஞ்சதுக்கப்புறம் அந்த குழந்தையின் தனிப்பட்ட அறிகுறிகள், அதாவது இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் பொறுத்த வரைக்கும் இந்த சிகிச்சை தான் எல்லா குழந்தைகளுக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவர்களுக்கு என்ன அறிகுறிகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரமில் சில குழந்தைகள் ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க, ரொம்ப துருதுருன்னு இருப்பாங்க. அப்போ அவர்களுக்கு வாதத்தின் தன்மை அதிகமாக இருக்கிறது. அப்போ வாதத்துக்கான சிகிச்சை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வாதத்தை குறைப்பதற்காக உடலில் எண்ணெய் தேய்த்து குளித்தல், தலையில் எண்ணெய் வச்சு கட்டுதல், அதுக்கப்புறம் தலையில் நமக்கு ஷிரோ லேப்பனம் அப்படின்னு கொடுப்போம். இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு வாதம் பெருமளவில் கட்டுப்படும். சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா அதிக முன்கோபத்துடன் இருப்பாங்க, ரொம்ப பதட்டமாக இருப்பாங்க, தூக்கமின்மையினால் கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு தக்கரதாரா போன்ற சிகிச்சைகள் செய்யலாம். ஷிரோ லேப்பனத்திலேயே பித்தத்துக்கு ஏற்ற மாதிரி மூலிகைகளை மாற்றி தலையில் மருந்துகள் வச்சு கட்ட முடியும். இப்படி செய்யும் பொழுது அவர்களின் மூளையின் வேகம் குறைந்து பித்தம் குறைந்து சீராகி நன்றாக தூங்குவார்கள். சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா கபத்தின் தன்மை அதிகமாக இருக்கும், அவர்களுக்கு சளி பிடிக்கும், மந்தமாக இருப்பாங்க. அவங்களுக்கு உத்வர்த்தனம், தசமூல கடுத்திரை கஷாயம் உள்ளுக்கு கொடுக்கறது, இப்படி அவங்கவுங்க சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுப்போம். இப்படி வாதம் பித்தம் கபங்களை சீராக்கிய பிறகு மூளையின் செயல்திறனை அதிகரிப்பதற்காக சங்க புஷ்பி, சங்குப்பூ சார்ந்த மருந்துகளை கொடுப்போம். நன்றாக பேச்சு திறன் வளர்வதற்காக சாரஸ்வத சூர்ணம், இப்படி அவங்கவுங்க சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வைத்தியம் செய்யணும். ஆட்டிசம் என்பது ஒரு பொதுவான சிகிச்சை முறை கிடையாது, தனிப்பட்ட சிகிச்சை முறையாகும். மேலும் ஆயுர்வேத சிகிச்சை கூடவே ஆக்குபேஷனல் தெரப்பி,
அண்ட் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் எல்லாரும் ஒன்று சேர்ந்து செய்யும் பொழுது படிப்படியான முன்னேற்றம் வரும். டுவோர்ட்ஸ் த நார்மல் அவங்கள கொண்டு வர முடியும். மேலும் இந்த சிகிச்சையை தொடர்ந்து செய்ய வேண்டும். ஆகவே பெற்றோர்களுக்கு இதை பற்றியான விழிப்புணர்வு அதிகமாக வேண்டும். சரி நேயர்களே, இன்றைக்கு ஆயுர்வேத சிகிச்சை முறைகளை ஆட்டிசம் டிசார்டருக்கு நம்ம தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.